கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் சேனல் வாயிலாக மீண்டும் ஒரு பாடத்தை உங்களோடு கூட சேர்ந்து படிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே இந்த பாடத்தை 8ஆம் பாடம் விசுவாச ஜாம்பவான்கள் யோசுவாவும் காலேபும் என்கிற தலைப்பின் கீழாக நாம் படிக்கப் போகிற இந்த பாடத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நாளிலும் மற்றொரு பாடத்தை படிக்கும்படியாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். பரலோகத்தின் தேவன் எங்கள் மத்தியில் இடைப்பட்டு இந்த பாடத்தின் வாயிலாக நீர் எங்களுக்கு எதை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவருடைய உதவியும் ஒத்தாசையும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் இவளை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த 8ஆம் பாடம் காலேப் மற்றும் யோசுவா என்ற ஜாம்பவான்களுடைய விசுவாச வாழ்க்கை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். மனநவசனமாக நமக்கு எபிரேயர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனநவசனத்தை வாசித்து நாம் பாடத்துக்குள்ளாக செல்வோம். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை இந்த மனநவசனத்தின் வாயிலாக நமக்கு வேதாகமத்திலும் சரி அல்லது நடைமுறை வாழ்க்கையிலும் கிறிஸ்துவுக்கு பயந்த தேவ பக்தி உள்ள மனிதர்களுடைய வாழ்க்கையை நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்களுடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி அது நம்மை இன்னும் தேவனிடத்தில் அதிகமாக கிட்டி சேர உதவும் என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியாக அவைகளை நன்றாக நாம் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கிறோம். அப்படியாக இந்த பாடத்தில் மிக குறிப்பாக நாம் காலேபை குறித்தும் யோசுவாவை குறித்தும் நாம் படிக்க இருக்கிறோம். இவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருந்தது, அந்த விசுவாசம் அவர்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் அப்போது இருந்த அந்த தலைமுறையினரை எப்படி கர்த்தருக்குள்ளாக வழிநடத்தியது, இதை படிக்கிற இந்த சந்ததியாகிய நீங்களும் நானும் இந்த ஜாம்பவான்களுடைய வாழ்க்கையை படிப்பதன் மூலமாக எப்படிப்பட்ட விசுவாச வாழ்க்கையை நாம் வாழப்போகிறோம் என்பதை இந்த பாடத்தின் முடிவிலே நாம் தீர்மானிக்கிற ஒரு சூழ்நிலையை கடந்து வரப்போகிறோம். பொதுவாக பெரியவர்களை பார்த்து அவர்களுக்கு பின்னால் வருகிற அந்த சந்ததி கற்றுக்கொள்கிற ஒரு வழக்கம் இருக்கும். அப்போ அதில் இருந்து என்னென்ன குறைகள் இருக்கிறது அல்லது என்னென்ன நிறைகள் இருக்கிறது என்பதை பார்த்து புரிந்து கொண்டு அதன் வழியாக அந்த முன்னோர்களின் வழியாக அவர்களுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுவது வழக்கமாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அப்படியாக இந்த காலேப் மற்றும் யோசுவா இவர்கள் இருவரை குறித்து நம்ம வேதாகமத்தில் படிக்கின்ற பொழுது குறிப்பாக ஒரு சில சம்பவங்களை இந்த வார பாடத்துக்கு நமக்கு படிக்கும்படியாக கொடுத்திருக்கிறார்கள். இந்த காலேப் மற்றும் யோசுவா இவர்களுடைய சிறு வயது காலகட்டம் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த அந்த காலகட்டத்திலிருந்து ஆரம்பித்து பிற்பாடு அவர்கள் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசையின் மூலமாக கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்து அந்த பார்வோனுடைய கரத்திலிருந்து அவர்களை மீட்டு வருகிற பொழுதும் இவர்கள் அந்த வாலிப பருவத்தில் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுடைய அந்த சிறு வயது, அந்த சிறு பிராயம், அந்த வாலிப பிராயம், அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அந்த சந்ததியோடு என்ன செய்கிறாங்க, அந்த மூத்த சந்ததியோடு இவர்கள் வருகிறார்கள். வருகிற பொழுது இவர்களுடைய அந்த நடுத்தர வயதில் வனாந்திரத்தில் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் கழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இவர்களுடைய முதிர் வயது வருகிற பொழுது, இந்த காலேப் யோசுவா அவர்களுடைய முதிர் வயது வருகிற பொழுது அடுத்த தலைமுறையினருக்கு இவர்கள் மூத்தவர்களாக, இவர்கள் ஒரு முன்னோடிகளாக, இவர்கள் ஒரு வழிகாட்டியாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களை வழிநடத்தி வருகிறதை பார்க்க முடிகிறது. அப்போது இந்த இவங்களுடைய வாலிப நாட்கள் இந்த வேத வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது காலேபுக்கு அந்த முதல் முறையில் அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வரும்போது ஒரு 40 வயது என்று சொல்லுகிறார். மீண்டுமாக இந்த யோர்தானை கடந்து கானானுக்குள்ளாக அடுத்த தலைமுறையினரை வழிநடத்தி செல்லும் பொழுது அவருக்கு 85 வயது என்று வேதாகமத்தில் நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த 85 வயதிலும் கூட அவர் தேவனுக்கு எப்படி அந்த 40 வயசில் எப்படி அவர் உற்சாகமாக இருந்தாரோ, விசுவாசமாக இருந்தாரோ, தைரியமாக இருந்தாரோ, அதே தைரியமும் விசுவாசமும் உறுதியும் உண்மைத்தன்மையும் அந்த வயதான காலகட்டத்திலும் அவருக்கு இருக்கிறதாக நம்ம வேதாகமத்தில் படிக்க முடிகிறது. குறிப்பாக இந்த காலேப் என்கிற
வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று நாம் பார்க்கிற பொழுது, டாக் என்கிற ஒரு வார்த்தை இந்த காலேப் என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்தப்படுகிறது. இந்த டாக் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு அடிமை தன்னுடைய எஜமானுக்கு எப்படி உண்மை உள்ளவராக, உறுதி உள்ளவராக, தைரியம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை இது வெளிக்காட்டுகிறது. அப்படியானால் இந்த பேருக்கேற்ற ஒரு ஜீவியத்தை இந்த மனிதர் காலேப் வாழ்ந்தார் என்பது வேதாகமம் நமக்கு கொடுக்கிற ஒரு சான்றாக நாம் அதை எடுத்துக்கொள்ளலாம். இப்போ உதாரணமாக நாம் ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். இவரை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது என்னாகம புஸ்தகம் 13வது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே விதமாக சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 13வது அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அதில் 27ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அவர்கள் மோசேயை நோக்கி, நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம். அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், அது அதனுடைய கனி. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம் என்று அங்கே சொல்லுகிறார்கள். 29ஆம் வசனத்தில், அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள், ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டிலே குடியிருக்கிறார்கள், கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த அறிக்கை, அதாவது வேவு பார்க்க மோசே 12 பேரை அனுப்புகிறாரு. அந்த 12 பேரும் மோசேக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீர் எங்களை அனுப்பின அந்த தேசத்தை நாங்கள் வேவு பார்த்தோம். அது முதலாவது அவங்க சொல்கிறது பாலும் தேனும் ஓடுகிற அது தேசம்தான் என்று சொல்கிறார். இந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம யாத்ராகம புஸ்தகத்தினுடைய ஆரம்ப அதிகாரங்களை வாசிக்கின்ற பொழுது கர்த்தர் மோசேக்கு சொன்ன காரியம் கானானை குறித்து அதே ஒரு அறிக்கையை இந்த 12 பேர் என்ன செய்கிறாங்க, 12 பேரில் 10 பேர் அதில் கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்துட்டாங்க பாலும் தேனும் ஓடுற தேசம். அது இல்லாமல் அது ஒரு அரணிப்பான பட்டணம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ அவங்க அரணிப்பான பட்டணம் என்று சொல்லும் பொழுது அந்த பட்டணத்தை குறித்து பேசும்போது அங்கே பலவான்கள் இருக்கிறார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகள் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்போ இங்கே யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ காலேப் என்ன செய்கிறாருன்னா அடுத்து பேசுகிறார் 30வது வசனத்தில். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடு எதிர்க்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளைகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். இது இந்த வசனங்கள் 27ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கின்ற பொழுது ஒரு 12 பேர் மோசேக்கு முன்பதாக அந்த ஜனக்கூட்டத்தாருக்கு முன்பதாக நிற்கிறாங்க. அப்போது அந்த 10 பேர் முதல்ல பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லுகிறார்கள் 10 பேர். அப்போது இந்த காலேபும் யோசுவாவும் அதுக்கு பொறுமையாக இருக்கிறாங்க. அது உண்மையிலே பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். அடுத்து சொல்கிறாங்க அது ஒரு அரணிப்பான பட்டணம், அது ஒரு நல்ல ஒரு காவல் நிறைந்த ஒரு பட்டணம் என்று சொல்கிறார்கள். அதுக்கும் இவங்க பேசாமல் இருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் இருந்தாலும் கூட அதை நம்ம என்ன செய்யலாம், பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் காலேபும் யோசுவாவும் இவங்க ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அதுக்கு பிற்பாடு இல்லை அது அப்படி பிடிக்க முடியாது, அவங்கள நாங்களாம் அவங்க முன்னாடி நம்மளாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். இப்போ யோசுவா 14ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது 7ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கின்ற பொழுது, இஸ்ரவேல் புத்திரர் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்து தேசம் மகா நல்ல தேசம் அப்படின்னு இவங்க ஒரு அறிக்கை கொடுறாங்க, காலேபும் யோசுவாவும். இந்த அறிக்கையை நாம் பார்க்கிற பொழுது இந்த 10 பேருடைய பேர் இங்கே போடப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த 2 பேர் காலேபும் யோசுவாவும், காலேப் என்று சொன்னால் அந்த பேருக்கு அர்த்தம் உண்மை உள்ளவனாக இருக்கிறது, உறுதியாக இருக்கிறது, தைரியமாக இருக்கிறது. அதுக்கேற்ற ஒரு அறிக்கை. அந்த ஜனங்களை கண்டு என்ன செய்யலை அப்படின்னு சொன்னால் அவங்க பயப்படலை.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இந்த இது வந்து மோசையினுடைய காலகட்டத்தில் மோசே வந்து கானான் தேசத்து வேவு பார்க்க அனுப்பும்போது அந்த 12 பேரில் இந்த 2 பேருடைய ரிப்போர்ட் இப்படி இருக்குது, அவ்வளோ தைரியமாக அவர் சொன்னார். ஆனால் அதே தைரியம் அடுத்த தலைமுறையினர், அவங்க அந்த முதல் தலைமுறை மறைந்து போய் அடுத்த தலைமுறையினரை அவங்க வழிநடத்தி கானான் தேசத்துக்குள்ளே போகும்பொழுது அதே தைரியம் அவருக்கு காணப்படுகிறது. அவர் பேருக்கேற்ற ஒரு தைரியம். யோசுவா புத்தகத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னு சொன்னால் 14வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்போ வந்து அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்புகிற பொழுது, அந்த இப்போ நம்ம ஏற்கனவே வாசித்த வசனத்தை சொல்கிறார், அந்த பாஸ்டில் நடந்ததை இப்போ சொல்கிறார். அங்கே மோசே என்னை அனுப்பின போது எனக்கு 40 வயதாக இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை என்ன செஞ்சாங்க, கரைய பண்ணார்கள். நம்ம அங்கே என்னாகமத்தில் 13 வருஷம் அவங்க துர்ச்செய்தி பரப்பினார்கள். அதை திருப்பி இங்கே சொல்கிறார் அடுத்த ஜென்ரேஷன்கிட்ட, என்ன அப்படி அனுப்புனாங்க. நான் என்னுடைய இருதயத்தில் எனக்கு என்ன தோணுச்சோ, நான் எதை தைரியமாக நான் உணர்ந்தேனோ அதை நான் என்ன செஞ்சிட்டேன், நான் அந்த அறிக்கையை நான் தைரியமாக நான் சொன்னேன். ஆனால் என் கூட வந்த மற்ற சகோதரர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, துர்ச்செய்தியை பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். அப்போ அப்படியே வாசிச்சுட்டே வரும்பொழுது 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடி என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்திரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசையோடு சொல்லி, இப்போது 45 வருஷம் ஆயிற்று. முதல்ல வந்து அந்த முதல் முறை வேவு பார்க்க போகும்போது 40 வயசு, இப்போ அது நடந்து 45 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு 85 வயது என்று சொல்கிறார். இதோ இன்று நான் 85 வயது உள்ளவனாக இருந்தேன். மோசே என்னை அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த அந்த பலன் இந்த நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. யுத்தத்திற்கு போக்கும் வருத்தமாய் இருக்கிறதற்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதும் எனக்கு இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருப்பா. அன்னைக்கு என்ன பலன், தைரியம், மன உறுதி, வலிமை இருந்ததோ இப்போ 85 வயசில் எனக்கு என்ன செய்து இருக்குது என்று சொல்கிறார். அப்போ 40 வயசில் இருக்கும்போது இருந்த தைரியத்தையும் மன உறுதியும் பலத்தையும் வைத்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், நம்ம போகலாம், அந்த கானான் நம்ம என்ன செஞ்சிடலாம், பிடிச்சிடலாம், ஒன்றும் பெரிய ஒரு விஷயம் இல்லை, ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார், அந்த தைரியம் இருந்தது. ஆனால் இங்கே 85 வயசில் இப்போ எதற்காக இந்த நான் பலமுள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அவருக்கு என்ன அப்படின்னா, இந்த யோசுவா புத்தகத்தை படிக்கின்ற பொழுது அவங்க தேசத்தை சுதந்திரித்து தங்களுக்குள்ளே பங்கிட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போது அந்த தேசத்தை பங்கு போடும்பொழுது கர்த்தர் எனக்கு மோசே தருவேன் என்று சொன்ன அந்த தேசத்தை என்ன செய்கிறாரு, எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி யோசுவாட்ட கேட்குறாரு. யோசுவா எல்லாருக்கும் இந்த கோத்திரவாரியாக தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு. அப்போ அன்றைக்கி 40 வயசில் நான் என்ன மன உறுதியோ தைரியத்தோடும் வலிமையோடு இருந்தனோ அதே தைரியம் மன வலிமை எனக்கு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு யுத்தத்துக்கு போகக்கூடிய தைரியம் இருக்குதுன்னு சொல்லி கூட இந்த வசனங்களில் நம்ம படிக்க முடியும். தொடர்ந்து படிப்போம் அப்படின்னு சொன்னால். அப்போ கேட்குறாரு, ஒரு குறிப்பான பட்டணத்தை கேட்குறாரு. 12ஆம் வசனம் யோசுவா 14ஆம் அதிகாரத்தில், ஆகையால் கர்த்தர் அந்நாளிலே சொன்ன இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், அங்கே ஏனோக்கியரும் அரணிப்பான பெரிய பட்டணங்களும் உண்டென்று நீர் அந்நாளிலே கேள்விப்பட்டீர். கர்த்தர் என்னோடு இருப்பார், ஆனால் கர்த்தர் சொன்னபடி அவர்களை துரத்தி விடுவேன் என்றார் என்று சொல்லி பார்க்குறோம். அப்பொழுது யோசுவா எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபை ஆசீர்வதித்து எபிரோனை அவனுக்கு சுதந்திரமாக கொடுத்தான் என்று அங்கே வாசிக்கிறப்போ, இந்த எப்ரோனை குறித்து நாம் படிக்கின்ற பொழுது அவர் எதை கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பலசாலிகள் இருக்கிறாங்க. ஆனாலும் தைரியமாக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த மலை நாட்டை அவர் என்ன செய்கிறாங்க கேட்குறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ அந்த ஒரு தைரியத்தை அவர் அங்கே வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கலாம். இப்போ இந்த எப்ரோன், இந்த மலை நாட்டை அவர் கேட்குறாருலே, அந்த மலை நாட்டினுடைய காரியத்தை நம்ம படிக்கின்ற பொழுது அவர் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அந்த மலை தேசத்தை அவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால், கேட்டது மாத்திரமல்ல, தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்ய போகிற ஒரு நிலையில் இருக்கும்போது அந்த மகளுடைய திருமணத்தில் கூட அவர் ஒரு காரியத்தை, ஒரு நிபந்தனையை அவர் வைக்கிறார். என்ன ஒரு தேசம் என்ன அப்படின்னா, தெபீர் என்கிற ஒரு தேசம். அந்த தெபீர் என்கிற தேசத்தை பிடிக்கிறவனுக்கு தான் என்னுடைய மகளை நான் திருமணம் செய்து முடிப்பேன் அப்படின்னு சொல்லி செய்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு தீர்மானிக்கிறார்.
இப்போ அந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நம்ம வாசிக்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்தில் அந்த கதையை நம்ம பார்க்க முடியும். 3வது அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர்களை மெசொப்பொத்தேமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷிதாயிமின் கையிலே விற்று போட்டார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கூசான் ரிஷிதாயிமை 8 வருஷம் சேவித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பதியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழுப்பினார். அப்போது இந்த கெபீர் என்கிற அந்த தேசத்தை இந்த தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாக என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இந்த ஒத்னியேல் என்கிறவரை எழுப்புறார். அவரை தான் இந்த அக்ஸால் என்று சொல்லக்கூடிய தன்னுடைய மகளுக்கு, காலேபுடைய மகளுக்கு இந்த ஒத்னியேலை இவர் திருமணம் செய்து கொடுக்குறார். அப்போ இவர் அந்த எகிப்து தேசத்தில் இருந்து அந்த தேசத்தில் வெளியே அற்புதத்தை பார்த்து வனாந்திரத்தில் அலைஞ்சி மீண்டுமாக அந்த அடுத்த தலைமுறையோடு கூட அந்த கானான் தேசத்துக்குள்ளே போகிற ஒரு சூழ்நிலையிலும் கூட அவ்வளவு தைரியமாக இருந்ததாக வேதாகமும் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த காலேப் பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம். அடுத்து யோசுவா பற்றி படிப்போம். இவர்கள் 2 பேரும் இந்த ஜாம்பவான்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னால், சத்தியத்திற்கு தாங்கள் ஏற்றுக்கொண்ட சத்தியத்திலே உண்மையாக இருக்க வேண்டும். ஒன்று, அந்த கர்த்தர் மீது வைத்திருந்த விசுவாசம், யுத்தம் கர்த்தருடையது என்றதை அவங்க முழுவதுமாக என்ன செய்தார்கள்னா நம்பினாங்க. அவர்களுக்கு எதிர்க்க இருக்கிற அந்த வேவு பார்க்க போகும்பொழுது பெரிய ஒரு சவாலாக இருந்த அந்த கானான் தேசத்தை கண்டு அஞ்சவில்லை. அந்த கானான் தேசத்தில் உள்ள பலசாலிகளை காட்டிலும் இவர்கள் விசுவாசிக்கிற கர்த்தர் பெரியவர் என்று அவர்கள் நம்பினார்கள். அது அந்த அவங்கள பின்பற்றுகிறவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்குது. நமக்கும் இன்றைக்கி படிக்கிற நமக்கும் அது ஒரு பெரிய பாடமாக இருக்கும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறுக்க முடியாது. அப்படியாக நம்ம இவரை பற்றி இவங்க எப்படி ஒரு முன் உதாரணமாக இருந்தாங்க, தைரியசாலியாக இருந்தாங்க அப்படின்னு காலேபை பற்றி படித்தோம். அப்போ படிக்கும்போது அவர் எல்லாருக்கும் யோசுவா தேசத்தை பங்கிட்டு கொடுக்கும்போது அந்த எப்ரோன் என்கிற தேசத்தை என்ன செய்யறாருன்னா கேட்குறாரு. அந்த எப்ரோன் தேசம் பார்த்திங்கன்னா அங்கேயும் ஒரு பெரிய பலசாலிகளாக இருக்காங்க. நான் போய் என்ன செய்கிறேன், அதை பிடிக்கிறேன் அப்படின்றார். ஒரு சமாதானமான இருக்கிற இல்லை யாருமே சண்டைக்கு வராத இடத்த அவர் கேட்கல. அவர் பலசாலிகள் இருக்கிற அவர்களோடு யுத்தம் பண்ணி என்னால் மேற்கொள்ள முடியும், நான் இன்னும் 40 வயசில் இருந்த பலன் எனக்கு 85 வயதுலேயும் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் அங்கே அந்த இடத்த கேட்குறாரு. தன்னுடைய மகளுக்கு திருமணம் செய்து கொடுக்கும்போது கூட என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த கெபீர் என்கிற அந்த தேசத்தை யார் பிடிக்கிறாங்களோ அவங்கள தான் செய்து திருமணம் முடித்து கொடுப்பேன் என்று சொல்கிறார். அதே போல் ஒத்னியேல் அந்த தேசத்தை பிடித்து இவருடைய மகளை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் திருமணம் முடிக்கிறார். அடுத்ததாக யோசுவா எல்லாத்துக்கும் தேசத்தை பங்கிட்டு கொடுக்குறாரு. இந்த காலேபுக்கும் பங்கிட்டு கொடுத்துட்டாருன்னு பார்க்குறோம். கடைசியாக இந்த யோசுவா அவர் அவருக்குன்னு ஒரு இடம் வேணும் இல்லையா? அப்போ அவர் எதை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது 2 பேருமே ஒரு சுயநலவாதியாக என்ன செய்யலை, நடந்து கொள்ளலை. இப்போ அவங்க இவர்களை அந்த மூத்த தலைமுறையில் பார்த்திங்கன்னா இவங்க சின்ன பிள்ளையிலேருந்து வளர்ந்தாங்க. அந்த தலைமுறை வனாந்திரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, மாண்டு போயிட்டாங்க. கானான் தேசத்துக்குள்ளே போனது அவங்களுடைய அடுத்த 2வது தலைமுறை. அதில் இவங்க மட்டும்தான் பெரியவங்களாக இருக்கிறாங்க, யோசுவாவும் காலேபும். அப்போ இவங்க என்ன சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, மறுத்திருக்க மாட்டாங்க. ஆனாலும் கூட அந்த வாய்ப்பை தங்களுடைய நலனுக்காக அவங்க என்ன செய்யலை, பயன்படுத்தலை. நாங்கள் நல்ல யோசுவாவும் காலேபும் ஒரு அமைதியான செழிப்பான இடத்த தேர்ந்தெடுத்துட்டு அந்த தேசத்தை தேர்ந்தெடுத்து மற்றதை மற்றவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்கல. அவங்க ஒரு சவால் மிக்க ஒரு இடத்த தான் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த எப்ரோன் என்கிற இடத்த காலேபு கேட்டு வாங்குறார் மலைநாட்டில், அந்த மலை தேசத்தை. ஆனால் இவர் எதையுமே கேட்கல. எல்லாருக்கும் பங்கிட்டு யோசுவா கொடுக்குற வரைக்கும் அமைதியாக கடைசியில் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், யோசுவா புத்தகத்தில் நம்ம வாசிக்கின்ற பொழுது 19வது அதிகாரம் 49ஆம் வசனத்திலிருந்து அந்த அதிகாரம் முடிகிற வரைக்கும் நம்ம வாசிக்கின்ற பொழுது இவர் எப்படிப்பட்ட ஒரு தேசத்தை கேட்குறாரு அப்படின்னு சொன்னால், தேசத்தை அதன் எல்லைகளின்படி சுதந்திரமாக பங்கிட்டு தீர்ந்தபோது இஸ்ரவேல் புத்திரர் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு தங்கள் நடுவிலே ஒரு சுதந்திரத்தை
கொடுத்தார்கள். இவர் வந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு இப்போ இஸ்ரவேல் மக்களுக்கு எல்லாத்துக்கும் தேசத்தை கோத்திரங்களுக்கு பங்கிட்டு கொடுத்துட்டாரு. ஆனால் அவங்க திருப்பி என்ன செய்கிறாங்க, இவருக்கு ஒரு இதை கொடுக்குறாங்க, அதில் சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. அப்போ எப்ராயிம் மலை தேசத்தில் இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவன் கேட்ட பட்டணத்தை அவனுக்கு கர்த்தருடைய வாக்கின்படியே கொடுத்தார்கள். அந்த பட்டணத்தை அவன் கட்டி அதிலே குடியிருந்தான். ஆசாரியனாகிய எலெயாசாரும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் கோத்திர பிதாக்களுடைய தலைவரும் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலிலே கர்த்தருடைய சந்நிதியிலே இஸ்ரவேல் புத்திரரின் கோத்திரங்களுக்கு சீட்டு போட்டு கொடுத்த சுதந்திரங்கள் இவைகளே. இவ்விதமாய் அவர்கள் தேசத்தை பங்கிட்டு முடித்தார்கள். இவர் கேட்குற தேசம் எப்படிப்பட்ட தேசம்னா, அது வந்து பார்த்திங்கன்னா அதில் இனிமேல் தான் போய் அந்த தேசத்தை அவர் கட்டி எழுப்பணும். அப்போது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செழிப்பான எல்லோரும் விரும்பக்கூடிய ஒரு இடத்த கேட்கல, வேலைகள் இன்னும் அதிகமான வேலைகளை செஞ்சு அந்த இடத்துல வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு தேசத்தை என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர் கேட்குறார். இப்போ அந்த இடத்துக்கு பேர், இவர் கேட்ட அந்த பட்டணத்தினுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் திம்னாத் சேரா என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ திம்னாத் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதுக்கு நியமி என்று அர்த்தம், சேராக் என்று வருகிற பொழுது அந்த வார்த்தைக்கு மிஞ்சியது என்று சொல்லி பார்க்குறோம். அப்போ மிஞ்சிய இடத்தை தான் இவர் என்ன செய்கிறாரு, எடுக்கிறார். அந்த மிஞ்சிய இடத்தை அவர் வந்து அங்கே எடுக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ இவர் வந்து மற்றவர்களுக்கு நல்ல இடங்களை கொடுத்து விட்டு இன்னும் வந்து நம்ம என்ன செய்யலாம், நம்ம வந்து அந்த பட்டணத்தை கட்டி எழுப்பி வேலை செய்து ஒரு மற்றவர்கள் வந்து முதலிடம் கொடுக்காத ஒரு இடத்தை இவர் என்ன செய்கிறாரு, எடுக்கிறாரு. இப்போ அந்த விதத்தில் இந்த ஜாபாவான்கள் 2 பேரும் அந்த தலைமுறையினருக்கும் சரி இப்பொழுது இருக்கிற தலைமுறையினருக்கும் ஒரு முன்னுதாரணங்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ரெண்டாவது, இந்த திம்னாத் சேரா என்று சொல்லக்கூடிய இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இது ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அப்போது தேவனுடைய சந்நிதிக்கு நெருக்கமாக இருக்கிற ஒரு சூழ்நிலையை அவர் விரும்புகிறத நம்ம இதிலேருந்து பார்க்க முடியுது. கர்த்தரோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையை அவர் விரும்புகிறார். அதனால தான் யோசுவா புத்தகத்தினுடைய அந்த கடைசி அதிகாரங்கள்லாம் பார்க்கும்பொழுது நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. இப்போ இந்த வார பாடத்தில் நமக்கு வந்து இந்த 2 முன்னுதாரணங்கள் நமக்கு இருந்தாலும் கூட நமக்கு ஒரு மேலான ஒரு முன் உதாரணம் யார் அப்படின்னு சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. விசுவாச பட்டியலை புதிய ஏற்பாட்டின் புஸ்தகங்களில் எபிரேயர் புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். அந்த விசுவாச பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா பழைய ஏற்பாட்டு விசுவாச வீரர்களை குறித்து அங்கே போடப்பட்டிருக்கு. அந்த 11ஆம் அதிகாரம் முடிந்த பிற்பாடு 12ஆம் அதிகாரம் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னால், இத்தனை விசுவாச வீரர்கள் இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறத நாம் பார்க்குறப்போ மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அங்கே ஆரம்பிக்கிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவும். இவங்க பொறுமையோடு காலேபும் யோசுவாவும் ஓடினதுனால தான் அவங்க வந்து அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் இருந்த தலைமுறையில் அவங்க 2 பேர் மாத்திரம் தான் என்ன செஞ்சாங்க, கானான் தேசத்துக்குள்ளே போனாங்க. விசுவாசத்தோடு நமக்கு நியமித்த ஓட்டத்தை பொறுமையோடு ஓட வேண்டும். 2ஆம் வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்போ இந்த காலேப் யோசுவா இவர்களுடைய இந்த அனுபவங்கள் அல்லது அவர்களுடைய முன் உதாரணங்களை நாம் பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது அவர்கள் வைத்திருந்த பற்று, விசுவாசம், தேவனை அவர்கள் சேவித்த காரியம், இது நமக்கு ஞாபகம் வருது. நாமும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் எப்படிப்பட்ட ஒரு தைரியத்தோடும் உறுதியோடும் உண்மையோடு அவர் ஊழியம் செய்தாரோ அதே போல் நாமும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு உண்மையாக இருந்து அந்த பரம கானானை நோக்கி நாம் ஓடுகிற ஓட்டத்தில், நமக்கு நியமித்த ஓட்டத்தில் உண்மை உள்ள பிள்ளைகளாக நாம் ஓட வேண்டும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால்
ரோமர்களுக்கு எழுதின நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ஆலோசனை சொல்கிறார் 12ஆம் அதிகாரத்தில். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புக்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று இங்கே வேதவசனத்தில் நம்ம வாசிக்கிறப்ப நம்மளே முழுவதுமாக ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்கும்போது தான் கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு ஜீவியத்தை இந்த பூமியில் ஜீவிக்க முடியும். எப்படி காலேபும் யோசுவாவை குறித்து நம்ம படித்தோமோ, அவர்கள் தங்களுக்கு முன்பதாக இருந்த பெரிய சவால்களை பார்க்காம அந்த வேவு பார்க்கும் பொழுது கர்த்தர் எவ்வளோ பெரியவராக இருந்தார் என்பதை அவங்க அன்னைக்கு பார்த்தாங்க. அந்த விசுவாசம் அவங்க கடைசி மறிக்கிற வரைக்குமே அது காணப்பட்டது. 85 வயசு அப்படின்னு சொன்னால் அது ஒரு மறிக்கின்ற அந்த வயதான சூழ்நிலைகளிலும் அவ்வளோ தைரியத்தையும் விசுவாசத்தையும் மன உறுதியையும் சரீர பலத்தையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். அதே போல் அவர்கள் அந்த வயதான காலகட்டங்களில் அவங்களை எடுத்த தீர்மானங்கள், அவங்கள எடுத்த தேர்வுகள், அவங்களுடைய காரியங்களை நாம் பார்க்குற பொழுது ஒரு அமைதியான ஒரு இடத்த அவங்க தேர்ந்தெடுக்கலை. இந்த எப்ரோன் என்கிற ஒரு அநேக பலசாலிகள் அங்கே இப்போ ஒரு சண்டை போடுற ஒரு சூழ்நிலை அங்கே இருந்தாலும் கூட அதை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. காலேப் தன்னுடைய மகளுக்கு ஒரு தைரியமுள்ள ஒரு ஆண்மகனை திருமணம் செய்து கொடுக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகன், தேவனுக்கு அடுத்தவைகளை யோசிக்கின்ற ஒரு தைரியசாலி இந்த ஒத்னியேல் என்கிறவருக்கு திருமணம் செய்து கொடுத்தார். யோசுவாவும் பார்த்திங்கன்னா அவரும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்த தான் அவர் விரும்பினார். அந்த இடமும் பார்த்திங்கன்னா இனி இவர் போய் அந்த இடத்த கட்டி எழுப்பி அங்கே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருக்கிறார். எப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னு சொல்லும்போது, கர்த்தரை நாம் முழுவதுமாக நம்பியிருக்க வேண்டும் ஒன்று. அடுத்து அவரை மாத்திரமே நாம் சார்ந்திருக்க வேண்டும். இந்த 10 பேருடைய பேர், 12 பேரில் 10 பேருடைய பேர் அவங்க அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் பேரை நம்ம பாடப்புஸ்தகத்தில் பார்க்க முடியும். வேவு பார்க்க போனவர்களுடைய 10 பேர் சமுவா, சப்பாத், ஈகால், பல்தி, காதியல், காதி, அம்மியல், சேத்தூர், நாகபி, கூவேல். இவர்களுக்கு மத்தியில் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்த பிள்ளைகள் காலேபும் யோசுவாவும். பேருக்கேற்ற ஜீவியத்தை என்ன செய்தார்கள்? ஜீவித்து இன்றைக்கு ஜீவ சாட்சிகளாக நமக்கு ஒரு முன்னோடிகளாக அவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றுகிற பொழுது இவர்களைப் போலவும் நாமும் தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையை, மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் ஜீவிக்க முடியும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கதான அன்புள்ள தகப்பனே, இந்த 2 ஜாபவான்கள் காலேப் மற்றும் யோசுவாவை குறித்து நாங்கள் இந்த நாளிலே படிக்க கர்த்தர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீர். படித்த பாடங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரயோஜனமுள்ளதாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மண்டையில் இன்னும் நாங்கள் கிட்டி சேரவும் கர்த்தர் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நிகழ்ச்சியானது ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியாக இருக்க கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் இவர்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இது உங்கள் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரிஸ். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.